அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க கூடியது நாளைய தினம் 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய சித்திரை மாதத்தோட கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை அப்படிங்கிறது பராபவ ஆண்டோட முதல் கிருத்திகை அப்படின்னு நம்ம அழைக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு இன்னும் 2 சிறப்பு அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து வருகின்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் திரிபுஷ்கர யோகம். அதாவது நாம் ஒரு முறை ஒரு விஷயத்தை செய்யும் பட்சத்தில் அது மேலும் 2 முறை ஆக மொத்தம் 3 முறை நம்முடைய வாழ்க்கையில திரும்ப நடக்கக்கூடிய ஒரு யோகம். அது நாளைக்கு இருக்குது. ஸோ நீங்கள் தங்கம் வாங்குறதுனாலும் வெள்ளி வாங்குறதுனாலும் நீங்கள் நாளைய தினமும் வாங்கலாம். அடுத்த நாள் அக்ஷய திருதியையிலையும் நீங்கள் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதியை நாளைய தினம் ஆரம்பிக்கிறது. இந்த வருடம் அக்ஷய திருதியை நமக்கு 2 நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலிருந்து திங்கட்கிழமை மதியம் வரை இந்த திருதியை திதி இருக்கின்றது. ஸோ இந்த கிருத்திகை மற்ற மாதங்களில் வர கிருத்திகையை விட கொஞ்சம் சிறப்பானது. அக்ஷய திருதியையோட சேர்ந்து வருவதனால இந்த தினத்துல நாம் என்ன வழிபாடு செய்தாலும் அது நமக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்களை பெற்றுத்தரும். பொதுவாகவே முருக பக்தர்கள் இந்த முருகனுக்கு உகந்த தினங்கள்ல வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க. நாளைக்கு ஞாயிறு அப்படிங்கிறதால நீங்க முருகன் வழிபாடு செய்ய போறதா இருந்தா அசைவத்தை தவிர்த்துடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டில் எல்லாரும் சண்டே ஆனால் நான்வெஜ் அவசியம் சாப்பிடணும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் சாப்பிடாம மற்றவங்களுக்கு சமைச்சு தரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம். நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம். நீங்கள் தீப வழிபாடு செய்ய போறீங்க, வெற்றிலை தீபமோ அல்லது பாலாடை தீபமோ செங்கல் தீபமோ துவரம்பருப்பு தீபமோ அல்லது நீங்கள் உப்பு மேலே தேங்காய் வைத்து வழிபாடு செய்வது, அந்த ஒரு வழிபாடை நீங்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக நாளைய தினம் ஆரம்பிக்கலாம். ஏன்னா அக்ஷய திருதியையில் நம்ம ஒரு சிறப்பான விஷயத்தை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நாளைய தினம் இந்த கிருத்திகை அப்படிங்கிறது நாளை முழுவதுமே இருக்கின்றது. திருதியை திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே அக்ஷய திருதியை அன்று என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத தனித்தனி பதிவுகளாக பிரித்து உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அதெல்லாம் பார்த்து பயனடைங்க. தங்கம் வாங்க முடியாவிட்டாலும் நாம் நம் வீடுகளில் வாங்கி வைக்க வேண்டிய 5 வெள்ளை நிற பொருட்கள் என்ன, அதுக்கப்புறம் ஒரு பணவசிய மூலிகை, அதை வைத்து நாம் என்ன ஒரு சிறப்பான வழிபாடு செய்யணும், நாம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன, ஆலை இலை உங்கள் கையில் கிடைச்சதுன்னா நீங்கள் அதில் எழுத வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பல பதிவுகள் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பொருள் கிடைக்குதோ அதை வைத்து நீங்கள் உங்களால் முடிந்த வழிபாடுகளை செய்யுங்க. எல்லாராலையும் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்ய முடியாது. அதனால் உங்களால் என்ன முடியுமோ ஒரு விஷயமோ 2 விஷயமோ அதை நீங்கள் செய்தாலே போதுமானதுங்க. இப்போது இந்த திருதியை நாளை மதியம் 1:30 மணிக்கு மேலே ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கிருத்திகை நட்சத்திரமும் அந்த திருதியை திதியும் இருக்கக்கூடிய நாளை தினத்தில், நாளை அந்த நேரத்தில் செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது வருது. அந்த செவ்வாய் ஹோரை நேரம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலை 7 to 8, நாளை இரவுன்னு கூட சொல்லலாம். 7 to 8, ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 to 8 அந்த நேரத்தில் நாம் ஒரு சிறப்பான வழிபாடு செய்ய போகிறோம். இந்த ஒரு வழிபாடை ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருதியை திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கக்கூடிய இந்த ஒரு மணி நேரத்தில் நாம் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருளை பயன்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் செய்ய போகிறோம். மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள்னா அது ஏலக்காய். ஏலக்காயோட தன்மைகளை நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். தனவசிய தன்மை கொண்டது, அதனுடைய நறுமணமே மற்றவர்களை மயக்கக்கூடியது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஏலக்காய் 6 உங்கள் கைகளில் கிடைத்தால் போதும். இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுடுங்க. அகர்பத்தியோ அல்லது சாம்பிராணி தூபமோ போடுங்க. முருகன் படத்திற்கு பூக்கள்லாம் போட்டு நீங்கள் அலங்காரம், உங்களால் முடிந்த ஒரு எளிய அலங்காரத்தை செய்யுங்க. எதற்காக நம்ம இந்த வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு தொல்லை தருபவர்களோட கண்களில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத விட அவங்களால இனி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களுடைய ஆட்டம் இனி உங்களிடம் செல்லாது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே போல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் எந்தவித தடைகளும் இன்றி உங்களுக்கு வெற்றி, காரிய சித்தி அப்படிங்கிறது உங்களுக்கு சேரும்.
அதே போல் எந்தவித கண் திருஷ்டி, மற்றவர்களுடைய பொறாமை பார்வை இதெல்லாம் உங்களை எதுவுமே செய்யாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இது. ஸோ இதற்கு தேவையான பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 ஏலக்காய், 2-3 துண்டு பச்சை கற்பூரம், அதுக்கப்புறமேல் உங்களுக்கு தேவையானது ஒரு சொட்டுலேருந்து 2 சொட்டு நெய், கொஞ்சம் சுக்கு பொடி. இது மட்டும்தான் தேவை. இப்போ எனக்கு நேரமின்மை காரணமாக உங்களுக்கு என்னால் டெமோ செஞ்சு காமிக்க முடியல. நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே செய்யலாம். ரொம்ப எளிமையான விஷயம்தான் இது. ஸோ நீங்கள் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ பார்த்து அமர்ந்துக்கோங்க. ஒரு தரை விரிப்பு போட்டு அமர்ந்துக்கோங்க. கீழே உட்கார முடியாதவங்க ஒரு சேரில் கூட நீங்கள் அமர்ந்துக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சின்ன அகல் எடுத்துக்கோங்க. அதில் 6 ஏலக்காய்களை நல்லா பொடி பண்ணிடுங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஹெவியான கல் அந்த மாதிரி இல்லை, சின்ன மிக்சியில் கூட நீங்கள் போட்டு அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு சிட்டிகை சுக்கு பொடியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு அதை நீங்கள் எரிச்சிடுங்க. ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், இதை 3ஐயும் எரிச்சிடுங்க. முருகனை வேண்டி இதை நீங்கள் செய்யுங்க. செஞ்சிங்கன்னா அது நல்லா ஒரு கருப்பு பவுடர் மாதிரி ஆகிடும். நல்லா ஃபைனாக ஆகிற வரைக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு கூட எரிக்கலாம். சாதாரண கற்பூரம் வேண்டாம், பச்சை கற்பூரம் தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இதை கேட்பீங்க. அதனால தான் நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். பச்சை கற்பூரம் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஒரு நல்ல ஃபைன் பவுடராக கருப்பாக ஆனதுக்கப்புறம் அதில் 2-3 சொட்டு நெய் விட்டு அதை ஒரு மை பதத்துக்கு நீங்கள் மாற்றிடுங்க. அகல்லே இருக்கலாம், மேலே ஒரு அகலோ அல்ல ஒரு தட்டு போட்டோ நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இந்த ஒரு 2-3 சொட்டு போட்டு நீங்கள் ரெடி பண்ணுறீங்கல்ல, அதுவே உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் வருங்க. அதை நீங்கள் தினம்தோறுமே உங்களுடைய 2 புருவங்களுக்கு இடையில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன புள்ளி வச்சா கூட போதும். அதுக்கு மேலே நீங்கள் போட்டு எப்பொழுதும் போல் வச்சுக்கலாம். அல்லது உங்களுடைய உச்சந்தலையில் ஜஸ்ட்டு கொஞ்சமாக நீங்கள் வச்சுக்கலாம். அல்லது உங்களுடைய கைகளில் ஒரே ஒரு சின்ன துளி எடுத்து இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் அந்த மையானது நம்முடைய உடம்பில் இருக்கிற வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கும். ஸோ முருகனை வேண்டி நாளைக்கு இதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக எந்தவித பிரச்சனைகளும் அவ்வளோ எளிதில் நம்மை தாக்காது. நம்ம வெளியில் போகும்போது ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு வருது அப்படின்னா கூட இது அதை தடுக்கும் ஒரு கவசமாக இருக்கும். சில பேர் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. ஸோ நம்பிக்கை இல்லாதவங்க இதை நீங்கள் செய்யவே தேவை கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை தாராளமாக செய்து பயனடையலாம். மற்ற நாட்களில் செய்வதை காட்டிலும் நாளைய தினம் முருகனுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரத்தில், அதுவும் வருஷத்தோட முதல் கிருத்திகையில் செவ்வாய் ஹோரை நாளை இரவு 7 to 8 இந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ செய்யுங்க. இதை நீங்கள் பசங்க, பெரியவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இதை வச்சுக்கலாம். இப்போ தீட்டு காலங்களில் எனக்கு வைக்க ஒரு மாதிரி இருக்குது, இல்லை அசைவம் சாப்பிட்ற அன்னைக்கு எனக்கு வைக்க ஒரு மாதிரி இருக்குதுன்னா அந்த நாளில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.